சிவமுகா வாழசித்த தேவாய போட்டி போட்டி அந்த அவங்க 2 பேர் பார்த்துருக்காங்க. சாமி இந்த நேரத்தில் அந்த ஐயாட்ட வந்து வேலுக்கு வந்து ஐயா காட்சி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அந்த செகண்ட்லேயே ஐயா காட்சி கொடுத்தாரு. எனக்கு சிவமுகா வாழச்சித்தர் காட்சி கொடுப்பாருன்னு அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அகத்திய பெருமான். அப்போ கரெக்டாக காட்சி கொடுத்துருந்தாரு. நீங்கள் கிரீடம் வச்சு அப்படியே அந்த சுழிமுனையில் இருக்கிற மாதிரி அந்த வேலில் அப்படியே காட்சி அப்படியே கொடுக்காது கண்டேன் வேலில் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இதில் கரெக்டாக காட்சி கொடுக்காங்க. சிவமுகா வாழசித்த தேவை எங்கே நடக்கும்? சித்த தேவையெல்லாம் நடக்குன்னு அகத்திய பெருமான் சொல்லுற இடம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம். பிரபஞ்ச மகாசபையை ஏற்றுக்கொண்ட மறுநொடி, பிரபஞ்ச மகாசபையினுடைய சித்த ஆசானை ஏற்றுக்கொண்ட மறுநொடி அவன் உள்ளுக்குள் பிரபஞ்ச மகாசபையின் கணங்கள் எல்லாம் குடிபுகுந்து விடுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. கணங்கள் சூழ்ந்து கொள்கின்றன பெரும் மகிழ்வில், பெரும் அகமகிழ்வில். ஏனெனில் யுகமாற்ற நிகழ்விற்கொரு படை வீரன் கிடைக்கப் பெற்று விட்டான் என்ற மகிழ்வில் அவனை சூழ்ந்து அவனை விடாது அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் அருட்காவல் பணிபுரிகின்றன என்று கூறுகின்றனர். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாய் அவர்களை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கணங்களும் உள்ளிருந்து மாற்று நிலை கொண்டு யோசிக்கின்ற ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு கணமும் அவனுக்குள் இருந்து இத்தகைய நிலை கொண்டு செல்லாதே, இத்தகைய நிலைக்கு செல்லாதே என்று வடிவமைத்து அவர்களை சபை நோக்கி அழைத்து வருகின்ற அற்புதமான சூட்சமம் பெற்ற சபை பிரபஞ்ச மகாசபை. ஆகையால் அகத்தியன் உரைத்த மறுநொடி உமக்கு கிடைத்தது அல்ல, உமக்கு கிடைத்த சூட்சம மறுநொடியில் அகத்தியன் உரைத்திருக்கின்றோம் என்று. ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் வணங்கி நிற்போர்கள், சபையை வாழ்த்தி நிற்போர்கள் உள்ளுக்குள் அருள் காட்சிகளை பெறுவதற்குரிய அற்புதமான பாக்கியம் பெற்றவர்கள்தான் யாவரும் என்று அகத்தியன் சிவ தர்பாரில், சிவசித்த தர்பாரில் சிவத்திடம் வேண்டி பெற்ற வரம் என்று கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. வந்து நிற்போர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அற்புத நிலை கொண்ட காட்சிகள் வேண்டும் எமக்கு என்று வேண்டி பெற்ற வரம்தனை சித்தனுக்கு பரிசாக கொடுத்து சித்தன் கொடுத்த பரிசில் சித்தனை திருமுருகனாக கண்ட நீ ஆசி வழங்குகின்ற. ஓம் அகதீசாய நமக. செல்லும் இடமெல்லாம் அருள் வளம் ஆற்றல் பெற்ற நல்வளம் பெற்று காரியங்கள் அனைத்தும் சித்தியடைந்து அற்புதமாய் உன் ஆன்மீக நிலைகளிலும் சித்தியடைந்து சித்தனை குருவாக உன் உறவாளனாக இருந்த பொழுதும் அதற்கும் மேல் வைத்து அற்புதமாய் சிவசபை ஆசானாக நீர் ஏற்று வளம் வருகின்ற பொழுது உன் இல்லம் சுபிட்சமடையும் இகலோகமதில் என்று அகத்தியன். உன்னை நாடி நிற்போர்களும் உன்னை நாடி வந்து உன் செல் கேட்போர்களும் நீர் கூறுகின்ற ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஆதிரை சூட்சம நூல் சித்தனுடைய ஆற்றல் உள்புகுந்து அவர்கள் சபை நாடி வருவதற்கு புண்ணியத்தை அடைவாய் நீ என்று அகத்தியன் உரைத்தார். அற்புத நிலை கொண்டு அகத்தியன் உரைத்தவாறு எமை இன்னும் அருள்மலையில் நனைந்து கொண்டிருக்கின்ற சித்த தேவர்களை எல்லாம் தென்பொதிகை சாரல் மலையில் நனைய வைத்தவனே சிவத்தின் ஆற்றலால் வாழ்த்துகின்றோம். மகிழ்வார்கள் ஒவ்வொரு சித்தர்களும் தேவர்களும் அருட்கணங்களும் ஒவ்வொருவர் ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணியையும் உற்று நோக்குகின்றார்களடா சீடர்களே சிவசபையில். நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அகத்தியனுக்கே ஆச்சரியமாக உள்ளது, அகத்தியனுக்கே வியப்பாக உள்ளது. எச்சபையில் இவ்வாறு நடக்கும் அத்துணை கணங்களும் ஒவ்வொருவரையும் பின்தொடர்ந்து உற்று நோக்குகின்றார்கள். என்ன காரியம் செய்கின்றான், உள்ளுக்குள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று அவன் யோசிக்கின்றான் என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு படை கணம் உள்ளது என்று கூறுகின்றோம். அவ்வாறு ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கி அற்புதமாய் அவர்களை வழிநடத்துகின்ற ஏற்றம் பெற்ற சபைதனிலே நற்சீடனாக வளம் வர உமக்கும் இல்லாளுக்கும் மழலையர்க்கும் நல்ல ஆசி உறவாளர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. நீ கேட்க போறீங்களா? கேளுங்க கேளுங்க. அகத்திய